உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னடி இது? என்ன இது? இதத்தான் புஸ்தகத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருந்தியா? எதுக்குடி இந்த போட்டோவை புஸ்தகத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்லிடி. எதுக்கு புஸ்தகத்துக்குள்ள வச்சு அருள் போட்டோவை பாத்துக்கிட்டு இருந்த? கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்னு இத்தனை நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த. இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. இதனாலதான் நீ கரிகாலங்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்தியா? அன்னைக்கு கை துடைக்க உன் முன்னாடிய குடுன்னு சொன்னப்போ நீ கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்ல. எனக்கு அப்ப கூட புரியல. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன நினைப்புல இருக்கடி நீ? என்ன நினைப்புல இருக்க? உன்னை தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாய திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. மனசு முழுக்க அருள் மாமா மட்டும் தாமா இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அருள் மாமாவை பிடிக்கும். அப்பத்துல இருந்தே நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கும் எனக்கும் தான் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி கரிகாலன் மாமாக்கும் எனக்கும் பேசி முடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அருள் மாமாவை மறக்க முடியாதுமா. தயவு செஞ்சு என் அருள் மாமாக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. வாய மூடி. வைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. உனக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம்னு பேசி முடிச்சு ஊரு முழுக்க சொல்லியாச்சு. இப்ப போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காகமா எனக்கும் கரிகாலன் மாமாக்கும் பேசி முடிச்சீங்க? எனக்கு மூத்தவன் நந்தினி தானே. அப்ப கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கணும். எனக்கும் அருள் மாமாக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்கணும். ஏய், அன்னைக்கு அண்ணா உங்க எல்லார்கிட்டயும் சம்மதம் கேட்டுதானடி சபையில முடிவே சொன்னாரு. என்கிட்ட எங்கம்மா கேட்டாரு? அன்னைக்கு மாமாக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க 3 பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு என்கிட்ட எதுவுமே கேட்காம முடிவை சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட கேட்டிருந்தா அன்னைக்கு நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிருப்பேன். ஏய், அப்படி நீ சொல்லியிருந்தாலும் அருளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா சம்மதிச்சிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா? உன்னை வெட்டி கொன்னு கூட போடுவாரே தவிர உனக்கும் அருளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. ஏமா இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தவங்கள கொஞ்சமாவது அவர் மதிச்சாரா? பாத்தியா? ஐயோ, சாவியை மறந்துட்டேனே. ஏனா உங்க அப்பாவுக்கு என் சின்ன குடும்பம் ஆகாத குடும்பம். அதனாலதான் இன்னைக்கு அவங்கள அவ்வளவு கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி அமிச்சாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.